பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது என்றான். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜாவின் ஒரு ஜெபம். யூதாவின் ராஜா யார்? யோசபாத். அவருடைய ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 3 ராஜாக்கள் யூதாவை ஆக்கிரமிக்கும்படி 3 ராஜாக்கள் எழும்பி யூதாவை கைப்பற்றும்படி, யூதா தேசத்தை கைப்பற்றும்படி விரோதமாக வருகிறார்கள். இவர்களுக்கு பயந்து என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? இந்த ஏராளமான கூட்டம் ஒன்று, அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். இந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2ஆம் வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை உள்ள சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? உனக்கு விரோதமாய் வருகிறார்கள். யோசபாத் ராஜாவே, உனக்கு விரோதமாய் வருகிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏராளமாய் இருக்கிறார்கள். ஏராளமான கூட்டர், அவர்கள் ஏராளமான கூட்டம். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே யோசபாத் பயந்து, அந்த 3ஆம் வசனம் வாசிக்கும் போது யோசபாத் பயந்து, இன்றைக்கு சில காரியங்களை நம்மளா செஞ்சிடறோம். சில நபர்களை சந்திக்கும் போது இனம் புரியாத ஒரு பயம் வந்துடுது, இனம் புரியாத பயம் வந்துடுது. ஆனால் இங்கே யோசபாத்துக்கு ஒரு பயம் வந்து என்ன சொல்றாரு? தான் நிலைமையை கர்த்தருக்கு முன்பாக அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த 3 யூதாவை ஆக்கிரமிக்கும்படி வருகிற இந்த 3 படைகளை ஆண்டவரை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, இவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு தன்னை இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுத்துற, அது மட்டும் இல்லை, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. சில நேரத்தில் பலன் இழந்து போய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கலாம். பலன் இல்லையே, எனக்கு இந்த மனுஷரை சந்திக்க பலன் இல்லையே, இந்த கடன் அடைக்க எனக்கு பலன் இல்லையே, சில காரியங்களை புத்தி கட்டத்தனமா, அறிவு கட்டத்தனமா, முன்ன பின்ன யோசிக்காமல் செஞ்சிட்டனே, இன்றைக்கு இந்த காரியங்களை நான் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது, இன்னைக்கு இதெல்லாவற்றையும் நான் அடைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே, யாரையும் கேட்காம நான் நம்பினவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களே, நான் நம்பிக்கையோடு இருந்த காரியங்கள் இன்றைக்கு என்னை ஏமாற்றிட்டாங்களே, நான் நம்பிக்கையோடு செய்வாங்க, துணிஞ்சு செய்வாங்கன்னு உதவி நான் நம்பினவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களே, இன்றைக்கு இந்த மாதிரி காரியங்கள், இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்க்கும்போது, நினைக்கும் போது, அதன் ஊடாய் நடக்கும்போது எனக்கு இன்றைக்கி பலன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அன்பு தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார். ஏராளமான கூட்டத்தை யோசபாத் பார்த்தது போல, அவருக்கு விரோதமாய் வந்த ஜனங்களை யோசபாத் பார்த்தது போல, அவருக்கு இருந்த காரியங்களை கர்த்தரிடத்துல சொல்கிறார். ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு என்ன இல்லைப்பா, எனக்கு பலன் இல்லை. அநேகர் சொல்லுகிற வார்த்தையை யோசபாத்து கேட்குறாரு. அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஏராளமான கூட்டமாக இருக்கிறார்கள், உமக்கு விரோதமாக வருகிறார்கள், நீரும் உம்முடைய ஜனங்களும் எம்மாத்திரம் என்று கேட்பது போல அவருக்கு இருந்தது. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதலாவது உபவாசத்தை கூறுகிறார். தேவனை தேடுகிறதுக்கு, தேவன் சமூகத்தில் உதவி கேட்கும்படி மன்றாடும்படி அவர் என்ன கூறுகிறார்? தேசம் எங்கும் அவர் பாருங்க சகாயம் தேடும்படி அவர் சொல்றாரு. கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறார். 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் சகாயம் தேட கூடினார்கள். அது மட்டும் இல்லை, முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையில் நின்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஏறெடுக்கிறார். இப்படியா கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு காரியங்களும் யோசபாத் ராஜா ஜனங்களோடு பேசும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யூதா கோத்திரத்தார் அனைவரும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகள், பெண்ஜாதிகள், குமாரர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றாங்க. ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரியல. நான் எப்படி தான் இந்த கடனை அடைக்க போகிறனோ, எப்படி தான் இந்த ஜனங்களை சமாளிக்க போகிறனோ, எப்படி தான் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நான் பேச போகிறனோ எனக்கு தெரியல. நான் செய்ய வேண்டியது என்னவென்று தெரியல.
ராஜா உள்ளதை உள்ளபடி சொன்னார், எனக்கு பலன் இல்லை, நான் செய்ய போகிற காரியம் என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒன்று தெரியாண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குதுப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுப்பா. அந்த முகங்கள் வெக்கப்பட்டு போல. ஹalleluya. யோசபாத்து ராஜா நம் கர்த்தர் யார் என்பதை அறிந்தவர், அவருடைய வாக்குறுதிகளை அறிந்தவர். அதனால்தான் உபவாசம் கூறும்படி, தேசமெங்கு உபவாசத்தை கூறும்படி, சகாயம் தேடும்படி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார். அவரை நோக்கி பார்க்கிறத தவிர, அவரை தவிர நமக்கு சகாயம் ஒருவரும் பண்ண முடியாது, உதவி ஒன்றும் பண்ண முடியாது, யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது என்பதை அறிஞ்சதுனால, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க கொண்டிருக்கு. எங்களுக்கு பலன் இல்லை, எதிரியை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய போகிறது என்னன்னு எங்களுக்கு புரியல, தெரியும் இல்லை. ஆனால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்க ஒன்று தெரியும்ப்பா, நாங்கள் உங்களை தேடினா போதும் மட்டும் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பாதத்தை பிடிச்சா போதும் தெரியும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்த்தா போதும்னு எனக்கு தெரியும்ப்பா. அதனால் யோசபாத்தோட கண்கள் உன்னதமான பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தது. சங்கீதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, உதவி வரும் கண்மாலையான கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதக்கார தாவீது சொன்னது போல அவர் கண்களை ஏறெடுத்தார். சங்கீதம் 123 வாசிக்கிறது போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமாம் போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமாம் போல, எங்களுக்கு இறக்க செய்யும் வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறக்க செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும்பா. கர்த்தர் அந்த உபவாசத்தை கூறி தேசமெங்கும் யூதாவெங்கும் உபவாசித்து ரட்டுடுத்தி தேவ ஜனங்கள் ராஜாக்கள் எல்லாம் மன்றாடின. அந்த மன்றாட்டை கர்த்தர் கேட்டார். அவர்களுக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். யகாசியல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட்டது. எதிரிகள் பாடும் பாடகரை முன்பாக நிறுத்தினார்கள். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். ஜெயத்தியோ கர்த்தர் தேசத்துக்கும் தேச ராஜாவுக்கும் கர்த்தர் கொடுத்தார். தம்முடைய ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் அவரை நீங்கள் நோக்கி பாருங்க, உபவாசிங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்கள் யாரு, நம்மளுடைய கர்த்தர் யார் என்பதை யோசபாத் அறிஞ்சது போல நீங்களே நானா ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை அறிஞ்சு கொள்ளணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் கைவிட மாட்டார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம், வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வார்த்தைகள். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், இன்றைக்கும் அவர் என்னுடைய தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், வாக்கு தத்தத்தின் தேவன், அவர் என்னை விட்டு விலகாத தேவன், என்னை கைவிடாத தேவன் என்பதை யோசபாத் அறிஞ்சு கொண்டது போல இந்த நாள் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அவர் இறுக பிடிச்சு கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமா ஏராளமான பேர் வரலாம், ஆனால் நான் செய்ய வேண்டியது என்னதுன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு பலன் இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வேளையில் உங்களை நோக்கி பார்க்குறேன்ப்பா. யோசபாத் ராஜா உண்மை நோக்கி பார்த்து ஜெயம் எடுத்தது போல இவ்வேளையை நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம்ப்பா. தவறு அநேக காரியங்களை நாங்கள் செய்துட்டோண்டவரே, ஆனால் ஒன்று தெரியும்ப்பா, நான் தோல்வியோடு வருகிற உங்கள் சமூகத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்குற கிறிஸ்து நீங்கள் தான்ப்பா, என் தலையை நிமிர செய்கிற கிறிஸ்து நீங்கள் தான்ப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்கள் தான்ப்பா, என்னை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து நீங்கள் தான் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன்னு சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியரில் வாசிக்கிறது போல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் மனங்களையும் ஆள கடவுதுன்ட்டு, இருதயங்களையும் நம்மளுடைய மனங்களையும் ஆட கடவுது. ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்ம இருதயத்தில், நம்ம உள்ளத்திலையும் இல்லத்திலையும் வரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பு தேவ ஜனமே, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, கண்களை தொடச்சி கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடுங்க. யூதாவெங்கும் ஆண்டவர் சகாயம் தேடி தெய்வ சமூகத்துக்கு வந்தது போல, உபவாசத்தோடு சகாயம் தேடி தெய்வ சமூகத்துக்கு வந்தது போல, ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற வரைக்கும், நீர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், எனக்கு உதவி செய்கிற வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும்பா, என் கரங்கள் உம்முடைய பாதத்தையே பற்றி இருக்கும்பான்னு போல் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்து உங்களுக்கு வெற்றியை ஜெயத்தை கொடுப்பது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அநேக யோசனை இல்லாத செய்த காரியங்களை ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் ஆண்டவரே யோசனை இல்லாத
காரியங்களால் பிளான் பண்ணாமல் செய்த காரியங்கள், அநேக இழப்பின் மத்தியில், ஏமாற்றத்தின் மத்தியில், தோல்வியின் மத்தியில் அப்பா உம்மை துதிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கத்தர் கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலன் இல்லாது இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி விடுதலையாகணும், வெளியே வரணும், வெற்றி பெறணும் என்பதை ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திருந்த பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த முடிய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு அவர்களை வழி நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனமே, கலங்காதீங்க, திகையாதீங்க. நானே உன் தேவன் என்றவர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.